வெங்காயம் தக்காளி தவிர வேறு ரொம்ப காய்கறி எதுவும் சேர்க்காம இட்லி தோசை சாதம் பொங்கல்னு எல்லாத்தோடையும் சாப்பிட்ற மாதிரி ஹோட்டல் ஸ்டைலில் நல்ல டேஸ்ட்டான சாம்பார் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜென்னா சேனல். என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. சாம்பார் செய்கிறதுக்கு நான் இப்போது இந்த கப்பில் ஒரு கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா தண்ணி ஊற்றி 2 தடவை கழுவிட்டு வந்துடலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். பருப்பு எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அது வேகிறதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இப்போது ஒரு பெரிய டம்ளரில் 2 டம்ளர் ஃபுல்லாக தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 2 பெரிய பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் வச்சு பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். துவரம் பருப்பு நல்லா நமக்கு வெந்து வரணும். பருப்பு வேகிற நேரத்தில் மிக்ஸி ஜாரில் சில பொருட்களை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் இப்போது 2 ஸ்பூன் ஃபுல்லாக மல்லி விதை எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் ஃபுல்லாக சீரகம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஒரு காஞ்ச மிளகாய், கலருக்காக ஒரு காஷ்மீரி வத்தல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா இது கூடவே 2 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியாக 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை முடிஞ்ச அளவு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. தேவைப்பட்டால் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ தேவையான அளவு புளி ஊற வச்சுக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி மட்டும் எடுத்து அதை தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். புளி ரொம்ப அதிகமாக சேர்க்க தேவையில்லை. இந்தளவு புளி சேர்க்குறதே கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம். புளி ஊறட்டும். இந்த டைமில் நாம் பருப்பு வெந்துருச்சான்னு பார்த்து அதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். 4 விசில் வச்சு நமக்கு பருப்பு நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுடலாம். பருப்பு 4 விசில் வச்சதுனால நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். ஒரு கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணோனாலே நல்லா சாஃப்டாயிரும். முடிஞ்ச அளவு பருப்பு எங்கேயுமே தெரியாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்தளவு பருப்பை நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறமா இது இருக்கட்டும். நாம் சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிக்கும் போது 1/4 ஸ்பூன் அளவு சீரகம், ஒரு 10 போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா வெடித்து சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கிற ஒரு 30 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் உங்களுக்கு பிடிக்கும்னா இன்னும் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். சாம்பார் சின்ன வெங்காயத்தில் செய்யும்போது அதோட சுவையே தனி சுவை தான். பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே 2 காஞ்ச மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயம் நமக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வதங்கத்தண்டியும் வதக்கிக்கணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகி வதங்கியிருக்கு. இப்போ நாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் இருக்கிற எல்லா பேஸ்ட்டையும் சேர்த்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரை அலசி ஊற்றிக்கலாம். ஒரு சின்ன டம்ளரில் ஒரு 1/4 டம்ளர் அளவு மட்டும் மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து அலசிட்டு ஊற்றிருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா பச்சை வாசனை போகிறதுக்காக நாம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நல்லா கொதித்து வரட்டும். அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ட்ரையாக வரும்போது கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். இந்தளவு நல்லா தண்ணியெல்லாம் வற்றி பச்சை வாசனை போய் ட்ரையாக வந்ததுக்கப்புறமா நாம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டதுக்கப்புறமா நமக்கு சாம்பார் எவ்வளவு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். மொத்தம் நான் 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இது நல்லா கொதித்து வரட்டும். இந்த அளவு நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இப்போ 1 ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் செய்கிற சாம்பார் அளவை பொறுத்து உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நாம் நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கிற பருப்பை சேர்த்துக்கலாம்.
பருப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். பருப்பு கட்டியாக ஒரே இடத்துல நிற்காம நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு, எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற அளவு நல்லா கரைச்சி விட்டுடலாம். பருப்பை நல்லா கலந்ததுக்கப்புறமா நாம் ஊற வச்சுருக்கிற புளியை நல்லா கரைச்சிட்டு அந்த புளி தண்ணியை குக்கரில் சேர்த்துட்டு, குக்கரில் கொஞ்சம் பருப்பு ஊட்டிகிட்ருக்கோம், அதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். புளி தண்ணியை ஸ்ட்ரெயிட்டாக கூட இதில் ஊற்றிக்கலாம். குக்கரில் கொஞ்சம் பருப்பு ஊட்டிகிட்டு இருக்கிறதுனால நான் குக்கரில் சேர்த்துட்டு அலசி ஊற்றுறேன். புளி தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இந்தளவு நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா திரும்ப லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி கொஞ்சமாக இதில் வெல்லம் சேர்த்துக்கலாம். சாம்பாரில் கடைசியாக கொஞ்சம் வெல்லம் சேர்க்குறதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார். விருப்பப்பட்டால் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா திறந்தே வச்சு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம். சாம்பார் நல்லா கொதிக்கட்டும். 1 நிமிஷம் ஓப்பனாகவே வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். இந்த டைமில் உப்பு போதுமான்னு செக் பண்ணிவிட்டு தேவைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். விருப்பப்படுறவங்க இந்த டைமில் ஒரு ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் சூப்பராக ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. இட்லி, தோசை, சாதம், பொங்கல்னு எல்லாத்தோடையுமே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.